ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியல் ப்ரோமோல மீனா வந்து வெளியில் பூக்கடையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது எல்லாத்தையுமே அண்ணாமலை கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. விஜய் வந்து சோஃபாவில் உட்காருவோம். விஜயா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என்ன பேசுகிற நீ? தேவையில்லாமல் ஏன் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் என்னங்க பேசுனேன்? நான் என்ன சொன்னேன்னு? ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ மீனா கிட்ட பேசுகிறேன், நீ மீனா கிட்ட பேசுனேன்னு நானும் கேட்க தான் செஞ்சேன். ஏன் அவன் ஒருத்தி மட்டும் தான் அந்த வீட்டில் மருமகன்னு சொல்லி இருக்காளா? அவன் மட்டும் தான் சமையல் செய்யணுமா? மற்ற 2 பேர்லாம் கிடையாதா? அவங்களெல்லாம் நீ வேலை வாங்க மாட்டியா? அந்த பிள்ளை வெளியே பூக்கடையில் நின்றுக்கிட்டு இருக்கு. அவளை போய் கேட்டுட்டு டிஃபன் செய்யவா, அதை செய்யவா, இதை செய்வான்னு சொல்லி அவளை போய் சத்தம் போட்டுட்ருக்கேன்னு. ஏன் அவள் செஞ்சாதான் என்ன அப்படிங்கிறாங்க இங்கே விஜய் வந்துட்டு. ஏன் நீ என்ன நோக்காடாகுது? நீ நல்லா தானே இருக்க, கை கால் நல்லா இருக்குல்ல, உனக்கு உடம்பு நல்லா இருக்கில்ல, நீ சும்மாவே உட்காந்துட்டு இருக்கில்ல, உனக்கு வேணுங்கிறத நீ போய் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்னது நான் செய்யவா அப்படின்னு? ஆமாம், நீ செய்ய வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் இப்போ திடீர்னுங்கிறீங்க? ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவா தானே, ஏன் இப்போ பார்த்தாலும் அவள் என்னையே சொல்லிக்கிட்டே இருக்கா? உங்கள்கிட்ட வந்து இப்போ உரைச்சனானவங்க அப்படிங்கிறாங்க. அவள் ஒன்றும் எதுவும் சொல்லலை. இப்போ கூட நம்ம வீடை பற்றி வெளியே ஆட்களுக்கு வந்து விட்டு கொடுக்காம நல்லபடியாக நீ அவளை அம்மா மாதிரி அவங்க அம்மா மாதிரி நீ பார்த்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் உன்னை எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. உன்னை பற்றி பெருமையாக தான் அவள் சொல்கிறேனே. ஆமாம், அவளை பற்றி என்ன தெரியாதவங்க? கோயிலேருந்து பூ கட்டுறவா தானே. கோயில் வாசலில் பூ கட்டிக்கிட்டே கை பூ கோர்த்துக்கிட்டே இருந்தாலும் கண்ணு வந்து எந்ததுலேருந்து இடத்துலேருந்து யார் வரா என்ன வரான்னு சொல்லி எல்லாம் கண்ணும் பார்த்துட்டே தான் இருக்கும். அதே போல் தான் நீங்கள் அங்கேருந்து வரதை பார்த்துருப்பா. உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் எதையாவது வேணுக்குன்னே சொல்லியிருப்பானே. அப்படிலாம் இல்லை, அந்த பொண்ணு நான் வரதை பார்க்கவே இல்லை. ஆனால் நல்லா கௌரவமாக தான் உன்னை பற்றி பேசுகிறா. கழுத்தில் மஞ்சக்கயிறு போட்டிருக்கான்னு சொல்லி எல்லாரும் அவட்ட கேட்குறாங்க. உன் மாமியார் வாங்கி வச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் மாமியார் வந்து என்னை மகா மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா என்னை பார்க்குறாங்கன்னு உன்னை பற்றி பெருமையாக தான் பேசுனேன். ஆமாம், அவளை பற்றி எனக்கு தெரியாதவங்க. ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவா இப்போ இவ்வளோ அதிகாரம் பண்ணுறா. ஏன் இந்த ரோஹிணி இந்த ஸ்ருதி பணக்கார வீட்டிலேருந்து வந்த பொண்ணுங்க தானே. ஆனால் அவங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு சரி நடக்கிறாங்களா? இவள் ஒருத்தி தானே என்னை எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மீனா உள்ளே வராங்க. மீனா உள்ளே வரதை பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க. நான் ஒன்றும் யாரையும் அதிகாரமாகவும் யாரையும் மரியாதை இல்லாமல் பேசவே இல்லை. இல்லை மாமா, நான் எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருக்கேனே. நீ நீ அந்த செயினை வாங்கி போடுமா, கயிறோடு இருக்காதம்மா, பாவம் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்று. இல்லை மாமா, பரவாயில்ல, ஊர் உலகம் 1000 பேசும், அவங்களாம் பேசுகிறோம், நம்ம காதில் போட்டுக்கிட்டு இருந்தோம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு என் புருஷன் வாங்கி போடுவார் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சின்ன இதுலேருந்து முன்னேறி வந்தவங்க தான். நாங்கள் வந்து ஒன்றுக்கு வழி இல்லாமல் வந்தவா தான். ஆனால் என்னால் கௌரவமாக உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், பார்த்தீங்களா அவள் இன்டெரக்டாக என்ன தான் குத்தி காமிச்சு பேசுகிறான் அப்படின்னு விஜயா சொல்லவும், முத்துவும் ரூம்லேருந்து வராரு. அவள் வந்து இன்டெரக்டாக உங்களை குத்தி காமிச்சு பேசுகிற, நேருக்கு நேராகவே உங்களே தான் சொல்கிறா அவள் அப்படின்னு முத்து சொல்லவும், நீ மொதல் அந்த செயினை வாங்கி போடுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை மாமா, வேண்டாம், எனக்கு என் புருஷன் வாங்கி போடுவார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ அவனை நம்பிட்டு இருந்தால் அந்த காலசு வரைக்கும் நீ ஃபுல்லாமே இந்த மஞ்சள் கயிறை மட்டும்தான் போட்டுட்ருக்கணும். அவன் உனக்கு எப்போ வாங்கி எப்போ கொடுக்க, அவன் டிரைவர் வேலை தானே பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. மாமா, அவரோட டிரைவர் வேலையை வந்து இழிவாக பேச வேணும்னு சொல்லுங்கள் மாமா. எந்த வேலையாக இருந்தால் என்ன, என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, உழைச்சி சம்பாதிக்கிறாரு, யாரும் ஏமாத்தலை, கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டிப்பாக எனக்கு வந்து செயின் வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ 60ஆம் கல்யாணத்தில் தான் அவன் ஒரு 1/2 பவுனில் அவனை செயின் வாங்கி கொடுப்பான், அப்போ தான் நீ போடணும் 60ஆம் கல்யாணத்தில், அப்போந்தான் அப்படின்னு நக்கலாக இங்கே விஜயா பேசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தியா, உன் பையன் மேலே நம்பிக்கை இல்லை, உனக்கு இல்லை, ஆனால் அவளுக்கு அவன் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. டே முத்து, இதுக்காக நீ கண்டிப்பாக அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணாமலை சொல்லுவோம். சரிப்பா வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து வந்து மண்டையாட்டுறாரு. அடுத்து முத்துவோட வந்து கார் ஷீட்டை காட்டுறாங்க. கார் ஷீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டே, இந்த வாரம் சீட்டை எனக்கு எடுக்கணும்டா, நீ என்னடா எப்பயுமே நீ கேட்க மாட்டேங்க, இந்த வட்டம் என்னடா நீ எடுக்கிற அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லைடா, நான் வேறு வட்டிக்கு வேறு ரூபா வாங்கிட்டேன், யார்கிட்ட, அந்த சிட்டிகிட்ட தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவன் வேலை வட்டிக்கு மேலே வட்டி போடுறான்டா, எங்கே பார்த்தாலும் ரூபா கேட்குறான்டா, ரூபா கொடுன்னு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா காரை சீஸ் பண்ணி வைங்கிறான்டா, அதனால் அவனோட வட்டி காசு அவனுடைய காசு முதல் நம்ம கொடுத்துடணும்டா, அதனால் இந்த வட்டம் நான் சீட்டு எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக நேரம் முத்தும் உள்ளே வராங்க. என்ன இந்த வட்டம் சீட்டு யார் எடுக்க போகிறீங்களா, யாருக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறாரு. டே, என்னடா உனக்கு சீட்டு காசு வேணுமா, நீ எப்பயுமே இந்த வாட்டி மாதிரி கேட்டதே கிடையாது. இல்லைடா, அப்படி இல்லை அப்படின்னு முத்து இழுக்கிறாரு. இல்லை, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னென்ன நீ எடுக்க போறியா, உனக்கு காசு வேணுமா அப்படின்னு முத்து கேட்கும். நீ என்னென்னு சொல்லுடானே. இல்லைடா, மீனாவுக்கு வந்து தாலி செயின் வாங்கிக்கொள்ளப்போ அவளான்னு நினைக்கிறேன், அவள் மஞ்சள் கயிறோடே இருக்கா, பார்க்குற எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாடா, சிஸ்டர் ஊருக்கு வரும்போது கூட அவங்க மட்டும்தான் கழுத்தில் கயிறு போட்டிருந்தாங்க, மற்றவங்களாம் நகை போட்டிருந்தாங்கடா, நீ அதுக்கு வாங்கி கொடுறா, அந்த சீட்டு காசை கொண்டுட்டு போட அப்படிங்கிறாங்க. இல்லைடா, வேறு யாருக்கா தேவைப்படும், நீ கூட இங்கே இப்போ உனக்கு வேணும் கூட பேசிகிட்டு இருந்த, நீ வேணால் கெட்டிக்கூடனே. டே, அதை அடுத்த மாதம் கூட நாங்கள் பார்த்துக்கிடுவோம்டா, நீ வாங்கிட்டு போடானே. சரிடா, ரொம்ப நன்றிடா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, அடுத்தோட்ட எல்லாரும் சீட் எடுத்துக்கலாம், மாற்றி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போடா, அது வீட்டுக்கு போடா அப்படிங்கிறாங்க. சரி, நீ ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்து இங்கே மனோஜ் காட்டுறாங்க. மனோஜ் வந்து ஹோட்டலில் வந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவ கூட வேலை பார்க்குற இன்னொருத்தர் வந்துட்டு, டே, ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க, முதலாளி பார்த்தா வைவரனே. அது இல்லைண்ணே, நான் ஒரு 2-3 கம்பெனிக்கு வந்து நான் ரெஸ்யூம் கொடுத்துருந்தேன், ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேனே. பார்த்தியா, இந்த ஆஃபீஸில் இங்கே வேலை பார்க்குற இடத்துல இருந்துட்டு இன்னொரு ஆஃபீஸ்க்கு நீ வேலைக்கு ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிறாங்க.
என்னண்ணே அதுக்குன்னு ஒரே இடத்துல இருக்க முடியுமாண்ணே? ஆமாம் நானும் உன்ன மாதிரி படிச்சிருக்கேன், நான் ரொம்ப வருஷம் இந்த இடத்துல வேலை பார்க்குறேனே. நான் 7 டிகிரி முடிச்சிருக்கேனே, நீ 10th பாஸுண்ணே, அவ்வளோதானே, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் உண்டானே. அதுக்குள்ளே இவங்க பேசுகிறது ஓனர் பார்த்தாரு. டேய் அங்கே என்னடா பேச்சு, போய் இப்போ கஸ்டமர் கவனிங்கடா அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் சீக்கிரமாக போய் ஆர்டர் எடுக்க போகிறாரு. அதனால் வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் வேணும் அப்படின்னு. என்னப்பா சாப்பிட்றதுக்கு இருக்குது இந்த ஹோட்டலில் அப்படின்னு அந்த அவர் கேட்குறாரு. சாப்பிட வந்தவர், சார் இட்லி தோசை ரவா ரவா தோசை அப்படி இப்படின்னு அடிக்கடியே போகிற. இருப்ப நீ சொல்லிகிட்டே போகிற, இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் உனக்கு தெரியாதா, என்ன ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு. சார் ரவா கிச்சடி நல்லாயிருக்கும். சரி ஓகே, அது போய் 2 பிளேட் கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. இவர் ஆர்டர் எடுத்து கொண்டு போய் சப்ளைட்டு சொல்லிடுறாரு. அந்த டேபிளுக்கு வந்து 2 ரவா கிச்சடி வேணும் அப்படின்னு. இப்போ ரவா கிச்சடி முடிஞ்சிருச்சுப்பான்னு. ஐயோ என்னென்ன சொல்கிறேன், இப்போ தானே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேனே, முடிஞ்சிருச்சுப்பா, நீ ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருக்கலாம்ல, என்னென்ன இருக்குது ஏது முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கலாம்ல, அது ஓன் தப்பு தானப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணே நீ மட்டும் போய் அந்த இதில் போய் சொல்லிருந்தே, இதுக்கு மட்டும் என்ன அனுப்பு அப்படிங்கிறாங்க. சரி அவர் போகிறார் சார், வெயிட் போட்டுட்டு சப்ளை சொல்கிறாரு. சார் ரவா கிச்சடி முடிஞ்சிச்சு சார் அண்ணே. என்னையா முடிஞ்சிச்சுங்கிற, இப்போ தானே அவன் இருக்குண்ணா சார், அவன் தெரியாமல் சொல்லிட்டாருண்ணே. அதே என்னையா தெரியாமல் சொல்கிறது, அதை விட அவனுக்கு வேறு என்னையா வேலை, அவனை கூப்பிடி, அவன் எங்கேயா இருக்கியா, இங்கே வாயா நீ இப்போ தானே இருக்குன்னு சொன்னேன், இப்போ நடந்தா இல்லைங்கிறாரு இவர் அப்படிங்கிறாங்க. சார் அது முடிஞ்சிச்சு சார், தெரியாமல் சொல்லிட்டு. அப்படி என்னையா உனக்கு வேலை, அதை கவனிக்கிறத விட இது தானே உனக்கு வேலை சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உனக்கும் என்னடா மரியாதை, இந்த வேலை பார்க்குறது தானடா வந்திருக்க, அந்த வேலையை கூட நீ அந்த வேலையை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியலன்னு சொல்லி இவர் பயங்கரமாக கத்துறாரு. ஓனர் வந்துடுறாரு. என்னப்பா என்ன பிரச்சனை, அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன். என்னது ஒன்றும் இல்லையா, என்னன்னு கேளியா, அவன் என்ன திங்ஸ் இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி தெரியாமல் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கான், கேட்டால் தெரியாதுங்கிறீங்க, என்னையா அவன் வேலை பார்க்குறான், என்னையா நீ அப்படி ஆளை வச்சிருக்க வேலைக்குன்னு சொல்லி பயங்கரமாக திட்டார். சார் அவர் இப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்காரு, நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா மனோஜ்ன்ட்டு அவர் அங்கிட்ட இருந்து கொஞ்சம் வேலை சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து இவர் பழப்பன்னு கத்துறாரு. மண்டையும் பாருன்னு சொல்லி இவர் பயங்கரம் ஆகிறாரு. ஸோ மனோஜ் மூஞ்சி தொங்க விட்டுட்டு அடுத்து வெளியே வராரு. ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் பேசினா ரோகிணி. ரோகிணி அப்படிங்கிறாரு. இல்லைப்பா காலையில் வேறு சாப்பிடாம சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே 10 மணிக்கெலாம் வரணும்ல, அதனால சீக்கிரம் கிளம்பிட்டேன். பரவாயில்லப்பா, வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்கார மாதிரி நீ வேலைக்காக கடாரன்னு ஓடிடுற, அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்காத, கண்டிப்பாக நீ சாப்பிடு, உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கும் தானே அப்படிங்க. அதெல்லாம் இருக்குன்னு, அந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்ருப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே வந்து முத்து வராரு. முத்து வந்து வீட்டில் வந்து ஓராளையாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ரவியோட ஒய்ஃபு ஸ்ருதி வாமா அப்படின்னு சொல்லி ஓராளையாக கூப்பிட்றாரு. அதுக்கடுத்து இங்கே பார்லரம்மா மனோஜ் வாங்கடா எல்லாரும் அண்ணே. டேய் அதனால நான் பார்லரம்மா ஏன் அவன் உன்னோட அண்ணனோட ஒய்ஃப் தானே, அண்ணி தானே, அண்ணின்னு உன்னால் கூப்பிட முடியலையாடா, அதனால் அப்படி பேர் வச்சு கூப்பிட்றேன்னு. இப்போ என்னப்பா நான் நல்லா தானேப்பா உங்களை கௌரவமாக தானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்தம்மா வாமா பழக்குவர் மன்னி அப்படிங்கிறாரு. ஆண்டி இப்போ எதுக்கு இவர் என்னை பண்ணின்னு திட்டுறாரு அப்படிங்கிறாங்க. என்னது பண்ணின்னு திட்டுறேனா, நான் எப்போ உன்னை பண்ணின்னு திட்டுனே, பாருங்க ஆண்டி இவர் என்னை திட்டுறாருன்னு சொல்லி ஸ்ருதி சொல்லுவோம். அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, மன்னருக்கு ஆப்போசிட் மன்னி தானே, அதனால் உன்னை அப்படி சொல்கிறேன், பல குரலில் அசத்தி பேசுகிறது தானே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இப்போ யார் என்னை தப்பாக சொல்லிட்டேன் நான் அப்படிங்கையும் விஜயா சொல்கிறாங்க. அவளை அண்ணின்னு கூப்பிட்றா, உன் தம்பி ஒய்ஃப் தானே, ஸ்ருதின்னு கூப்பிட வேண்டியது தானடா, எதுக்கடா இப்படி தேவையில்லாமல் பேசுனேன், அவங்கள நான் அந்தஸ்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க எல்லாரையுமே இவங்க வந்து ஃபுல்லாமே ஆள் எப்படி இருந்தாலும் அவங்களெல்லாம் பளபளன்னு கொண்டு வந்துடுறாரு, அந்த கலைவண்ணம் கொண்டு வந்ததுனால பியூட்டி பார்லரம்மான்னு கூப்பிடுறேன். பாருங்க மீனா கூட மேக்கப் போட்டிருந்தா, அவளை நான் தான் காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். போகும்போது கருணக்கிழங்கு மாதிரி போனால், வரும்போது உருளைக்கிழங்கு மாதிரி வந்தா, அது எல்லாமே அவங்களுடைய கலைவண்ணம் தானே பார்த்து எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. இங்கே மீனுக்கு ரொம்ப அப்படியே கோவம் வருது, உருன்னு இருக்காங்க. அதுவும் ஒரு கலை தானே, அதனால் வசதியாக தானே பேசுகிறேன்னு முத்து சொல்கிறாரு. அடுத்து இவங்க சொல்கிறாங்க, எல்லார் குரல் மாதிரி இவள் பேசி அசத்துறா, அதனால் அவ்வளோ பல குரல் மன்னிங்கிறேன். ஸோ கௌரவமாக தானே இப்போ எல்லாரையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கட வேலை வெட்டி இல்லாமல் எல்லோரும் கூப்பிட்டுருக்கு, இதை சொல்கிறது தான் நீ கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. இருடா முக்கியமான மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரை தான் எடுக்கிறாரு. அது என்னன்னு இன்னைக்கு கூட கட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். மறக்காமல் அதுக்காக காத்துருங்க. தேங்க்யூ.